ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு ஒரு பக்காவான டேஸ்ட்டில் 2 டிஷ் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 கப்பு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எண்ணெயில் கொஞ்சமாக சில்லி பவுட்ரு ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான அருமையான ஸ்ப்ரிங் ஆனியன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பக்காவான டேஸ்ட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு ஆம்லெட் தாங்க செய்ய போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஷ் தான் நினைக்கிறீங்களா? ஆனால் தெரிஞ்சவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 முட்டை எடுத்துருக்கேன். இது உப்பு, பெப்பர் சேர்த்துட்டு நல்லா அடின்னு அடித்து எடுத்துக்கோங்க. இது துணியாக அடித்து எடுக்கிறதுக்கு தான் நினைக்கிறீங்க. அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. நான் முட்டையை தான் அடித்து எடுத்துக்க சொன்னேன். நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு இது ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நான் அது செய்யும் போது அப்படியே சாப்பிட்டுட்டாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைஸோடு சாப்பிட்டீங்களா, சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஒரு என்ட்ரி கொடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.